அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட்டு 6 மந்த் போதுமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ ஜனவரி மந்த்லேருந்து எடுத்துக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஏன் 3 மாதத்துக்கு மட்டும் படிக்க முடியும் அப்படின்னா அடுத்து என்ன ஆயிடுச்சு, ஏப்ரல் 19 பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக எலெக்ஷன் வந்துருச்சு. ஏப்ரல் 19 ஜூன் 4 வரைய இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்லேயும் எந்த ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டு செயல்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போது இந்த 82 நாட்கள் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தது. அதுவே ஒரு கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா இந்தியாவில் நீண்ட காலம் நடைபெற்ற 2வது தேர்தல் இந்த தேர்தல் தான். நீண்ட காலம் நடைபெற்ற 2வது இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே நீண்ட காலம் நடைபெற்ற முதல் தேர்தல் தான் 1951-52 நடந்ததில் அந்த எலெக்ஷன். 1951 அக்டோபர் டு 1952 பிப்ரவரியில் ரிசல்ட் வந்திருக்கும். அதுதான் நீண்ட காலம் நடைபெற்ற முதல் தேர்தல். அதன் பிறகு நீண்ட காலம் நடைபெற்ற 2வது தேர்தல் இப்போ நம்ம 18வது லோக்சபா எலெக்ஷன் தான், இப்போ ஓட் போட்ட எலெக்ஷன் தான். அப்போது அதுவே ஒரு கொஷின் தான். அந்த 82 நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த கவர்மெண்ட்டுமே செயல்படலை. இந்தியா ஃபுல்லாக தேர்தல் பிரச்சாரம், எலெக்ஷன் கமிஷன் இது மட்டும்தான். பட் அதிலிருந்தும் கொஸ்டின் இருக்கும். அதிலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாலிட்டி கொஸ்டினாக இருக்கும். தேர்தல் சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் இருக்கும், பாலிட்டி கொஸ்டினும் இருக்கும். சரி, ஓகே. அப்போ அந்த 82 நாள் என்ன நியூஸில் வந்தது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 18 லோக்சபா எலெக்ஷன் பற்றியுமே கொடுத்தாங்க. ஒவ்வொரு லோக்சபா எலெக்ஷன்லேயும் தேர்தல் ஆணையம் என்ன சீர்திருத்தம் செஞ்சாங்க, முதல் தேர்தல் ஆணையர் பற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே படிக்கணும். எலெக்ஷன் கமிஷன் பற்றி A to Z நம்ம படிக்கணும். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன் எப்படி தேர்தலை அமைதியான வழியில் செயல்படுத்துகிறாங்க, அது எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வமான செயலி என்ன, வேட்பாளர் பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுதான் அந்த 82 நாளுமே நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு செய்தி. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கோம். அப்புறம் ஜூன்லேருந்து தான் படிக்க போகிறோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் எக்ஸாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தான். அப்போது இது போதுமானா இல்லை. ஆனால் இந்த 6 மாதமும் நல்லா படித்து வச்சுக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஜனவரியிலேருந்தே நமக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் நம்ம வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்காது. ஏன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்க மாட்டேன். இப்போது லோக்பாலோட 2வது தலைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா லோக்பாலோட முதல் தலைவர் யார் அப்படின்றத படிப்பேன். ப்ளஸ் லோக்பால் பில்லு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றத படிப்பேன், யார் கொண்டு வந்தா, அடுத்தது லோக்பால்ன்ற வார்த்தையை யார் உருவாக்குனா அப்படின்னு எல்லாமே லோக்பால் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாமே படிச்சிருவேன். அதே தான் உங்களுக்கும் வீடியோ போடுவேன். என்னோடய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவே ஒவ்வொரு வீடியோவுமே குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கும். என்ன காரணம்னா இதுதான், புக்கில் அது சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷமாக லோக்சபாவில் துணை சபாநாயகர் இல்லை. 10 வருஷமாக லோக்சபாவில் துணை சபாநாயகர் இல்லை. ஓகே, அது சரியா அப்படின்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் லோக்சபாவில் இருக்கணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்றத நான் படிப்பேன். அதே தான் உங்களுக்கும் சொல்லுவேன். ஆர்டிக்கல் 93 என்ன சொல்லும் அப்படின்னா கண்டிப்பாக லோக்சபாவில் ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஆனால் 10 வருஷமாக இல்லை. அது சரியாக அந்த நடைமுறைனா சரிதான். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் தான் எப்போவுமே துணை சபாநாயகராக இருப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெற்றால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால துணை சபாநாயகராக அவங்க சார்பாக ஒருத்தர் துணை சபாநாயகராக இருக்க முடியும். 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் துணை சபாநாயகரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒன்று பாலிட்டி சம்மந்தமாக. பட் நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கல் 93
அந்த மாதிரி எந்த ஒரு துணை சபாநாயகர் பற்றியும் கதை இருக்காது. நம்ம தான் அதை பாலிட்டி புக்கில் தேடி படிக்கணும். நான் அது எல்லாத்தையுமே தேடி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கொடுப்பேன். அதனால தான் அந்த டைம் வந்து எடுத்துக்கிறது. ஓகேவா? நான் நியூஸை மட்டும் எப்போவுமே சொல்ல மாட்டேன். அது ரிலேட்டடாக எல்லாமே வந்து நம்ம படிச்சிருவோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சேஃபான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மந்த் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அதுக்கப்புறம் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதை படிங்க. ப்ளஸ் வந்து அக்டோபர் டு டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதுலேயும் கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? அதில் முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும் எடுத்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, டிசம்பரில் வந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடந்திருக்கும். அதில் பார்லிமெண்ட்டில் நிறையா பில் வந்து பாஸ் பண்ணி அதை ஆக்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் முக்கியம். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அது எல்லாமே அந்த டைமில் தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது மட்டும் அந்த அக்டோபர் டு டிசம்பரில் ரொம்ப முக்கியமானதுக்கு நானே வீடியோ கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா? நான் வந்து 2 பேப்பர் படிப்பேன். ஸ்டார்டிங்கில் நான் 3 பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் டைமில் அதுவே மெயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 4 பேப்பர் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நான் 3 பேப்பர் படிக்கிறத குறைச்சி 2 பேப்பர் தான் படித்தேன். அப்போது அந்த டைமில் இருந்தே நான் இப்போ வரைய 2 பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தேன். குரூப் 1 மெயின்ஸுக்கு முன்னாடி வரைய 3 பேப்பர் படித்தேன். ஏன் அப்படின்னா, இப்போ தினத்தந்தி இதில் எக்ஸ்ட்ரா படிப்பேன். தினத்தந்தியில் நியூஸ் இருக்குமானா இருக்கும். என்ன நியூஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு நோய் பரவுது அப்படின்னா அந்த நோயோட வரலாறு எல்லாமே அந்த தினத்தந்தியில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன வைரஸ், அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு உருவாச்சு, அப்புறம் எப்படி இந்தியாவுக்கு, அந்த மாதிரி A to Z வந்து ஒரு நோய் பற்றியோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், தினத்தந்தியை பொறுத்தளவு அவ்வளோதான். பட் இந்த 2 பேப்பருமே போதும். தி ஹிந்து, தினமணி தமிழ் பேப்பர் தான் நான் படிப்பேன். அது 2மே போதுமானது. ஓகே, ஏதாவது கரண்ட் அஃபேர் அடுத்து ஒரு முக்கியமானது ஒன்று சொல்லாம விட்டேன். குரூப் 2 பொறுத்தளவு நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து மெயின்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு வழி தான். அதில் 150 to 160 அப்படின்றது தான் உங்களுக்கு கட் ஆஃப். அவ்வளோதான், 150, 160 அதை தாண்டியெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. இப்போ பாருங்கள், தமிழ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் 95, மேக்ஸில் 24, ஆக்சுவலாக 96 எடுக்கலாம், அதுவே ஈஸி தான். 96, அடுத்தது 24, அடுத்தது ஜிஎஸ்சில் 45. இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 10, 15, 1. அப்போ என்ன வந்துடுது அப்படின்னா 10, 6, 165, 165. இப்போது இந்த 45 அப்படின்னு ஜிஎஸ்க்கு போட்டிருக்கேனா, இது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். யூனிட் 8 தமிழ் சொசைட்டி, யூனிட் 8 நல்லா படிங்க, 15 கொஸ்டின். அடுத்தது பாலிட்டியில் 15 கொஸ்டின். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் யூனிட் 9 15. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது? 45 வந்துருச்சா? அந்த 45 தான் போட்டிருக்கேன். 75க்கு 75ல் 45 கொஸ்டின் வெறும் 4 சப்ஜெக்ட் மட்டும் படித்து போட போகிறீங்க. தமிழ் சொசைட்டி, அடுத்தது பாலிட்டி, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 9. யூனிட் 9 மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருக்கும். அது ரெண்டையும் சேர்த்தே படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 9 அது ரெண்டையும் சேர்த்து 15 கொஸ்டின் வந்து போட்டிருக்கேன், மொத்தம் 45. அப்போது 75ல் 45 கொஸ்டின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மீதம் எவ்வளோ இருக்கும்? 35 கொஸ்டின் இருக்கும். 35 இருக்காது, 30 தான் இருக்கும். சாரி, 75 தானே. அப்போது அந்த மீதம் 30ல் நீங்கள் வந்து அந்த ஜஸ்ட்டு நமக்கு மைனஸ் மார்க் இல்லை, எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடுவோம். அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 5 கொஸ்டின் மட்டும் வர்றதா எடுத்துக்கலாம், வெறும் 5. அப்போ 165ஓட 5 கூட்டினீங்கன்னா 170, அவ்வளோதான். கிராஸ் பண்ணி மெயின்ஸுக்கு போயிடுவீங்க. ஓகேவா? இந்த ஜிஎஸ்சில் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் வேண்டாமானா கொடுங்க, ஓரளவு. முக்கியமான கொஸ்டின்ஸ் பாருங்கள், பழைய கொஸ்டின் பாருங்கள், அவ்வளோதான். ஆனால் இந்த ஒரு 4 சப்ஜெக்ட் வந்துட்டும் நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து யூனிட் 9ஐயும் படிச்சிருங்க. இப்போ யூனிட் 9ல் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்னென்னா அரசியல் கட்சியோட சின்னம் அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி லோக்சபா, ஃபஸ்ட்டு லோக்சபாவில் எத்தனை பெண் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து செகண்ட் லோக்சபாவில் வெற்றி பெற்ற பெண்களை தான் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு லோக்சபான்னு கேட்டுட்டாங்க. ஓகேவா?
அது கேட்டிருந்தாங்க. ஏன்னா முதல் முறையாக 2வது லோக்சபாவில் தான் பெண்கள் பங்கேற்று வெற்றி பெற்றிருப்பாங்க. அதை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போது யூனிட் 9ல் அரசியல் சம்மந்தமான கொஸ்டின் தான் அதிகமாக வருது. அந்த அரசியல் சம்மந்தமான கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா நியூஸ் பேப்பரில் தான் இருக்குது. ஸோ ஓகே.